Hi guys, Assalamu alaikum. Welcome to Ladyboss Kitchen. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் கறி ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கொள்வோம். பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் காஞ்ச கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி, கருவேப்பட்டை, ஏலக்காய் அண்ட் மிளகு கொட்டை போடுங்க. இல்லைண்டா பவுடர் சரி பரவாயில்லை. போட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அண்ட் இப்போ இதை பிளெண்டு ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் சூடாவின போகிறோம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகி வரப்போக்கில் ஒரு வெங்காயம், நல்ல பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் இது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மட்டுக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி இஞ்சி வெள்ளை போட்டு தட்டினதை சேர்த்துக்கோங்க. கூடவே நாங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிற அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கொள்ளணும். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இது கூட 4 க்ரீன் சில்லிஸ், பெரியது 2 தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்ளணும். கூடவே ரொம்ப கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்து வதக்கிக்கொள்ளணும். தக்காளி நல்லா குக்காக மட்டுக்கும் சாட்டே பண்ணுங்க. அண்ட் இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது கூட ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு முறை இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஃபியூ மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுப்பேன். வெங்காயம் தக்காளி நல்லா வேகிற வரைக்கும். அண்ட் இப்போ இது கூட 1 கப் யோகட் ஆட் பண்ணிக்கோங்க. யோகட் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். அண்ட் இப்போ இது கூட சிக்கன் ஆட் பண்ணுவோம். நார்மல் ப்ராய்லர் சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு டிரெக்டாகவே இதில் சேர்த்துக்கோங்க. நான் இது கறி சிக்கன் எடுத்துக்கிறதால உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு இந்த கறி கூட சேர்த்திக்கிறேன். கூடவே உப்பு, மிளகுத்தூள், நச்சீரம் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது கூட கொஞ்சமாக மசாலா தூள் சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு 15 to 20 மினிட்ஸ்க்கு மாதிரி குக் பண்ணி எடுப்பேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து கிரேவி திக்காக வந்திக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட சாப் பண்ணி வச்சுக்கிற கொரியண்டர் லீவ்ஸை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியாஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.